இருக்கிறோம். யார் இடத்துல பேசுகிறேன் சட்டேனவை உனக்கு ஆடா கட்டி தோலா உரிச்சிருவேன். ஆடா கட்டி தோலா உரிச்சிருவேன். தோலா உரிச்சிருவேன். தோல் என்ன ரேட்டுக்கு போகுது? குத்ரா ஓய் குத்ரா மகாராஜா நீங்க என்னடா இதுக்குள் ஒரு மகாராஜா மந்திரி குத்ரா சத்தியமாவா குத்தே அட்டிங்கோயா கிறுக்கு குதி ஓய் கையில குத்து சொன்னாரு. அவர்தான் குத்துறா குத்துறானாரு. பணத்தை குத்து சொன்னாரு. ஏய் பேசாம ஐயோ நன்னிகளே எங்களும் வீராக அமர்ந்திருக்கும் தெய்வீக ராஜசபை சபை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. இது ஒரு ராஜ புண்ணியமான சபை. ஆதி தமிழ் பிறவை பூபதி அவர்கள் மரப்பறை ஒன்றியம் செயலாளர் நூல் வரைக்காமே கவுட்டா வரிச்சு விட்டாரு. அவர்கிட்ட கொடுத்துருவோம். அப்படி கூட கொடுத்துருவோம். மரப்பறை பூதி என்ன தமிழ் பறவை போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது. வேகமா வேகமா சொல்லுங்க. நீர்மாற்றம் வருகிறது. வேகமா சொல்லி இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக மலப்பறை. அப்படி இருந்தாலும் இந்த ராஜ புண்ணியமான சபையிலே இன்று எதனால் நாடகம் அரங்கேற்றம்? என்ன காரணம்? முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு முனியப்பன் பண்டிகையா நம்மளுக்காக இன்று நாடகம் வச்சிருக்காங்க. ஒரு குலத்தார் ஒன்று சேர்ந்து ஆமாங்க முனியப்பனுக்காக கூத்து. ஆமா முனியப்பன் இல்லைங்க முனியப்பனுக்கா கூத்து சொல்றது மட்டும் சொல்லி போடு. மாலா மாலா பண்டாக்கு மாலா பண்டாக்கு கை மாத்துடா. மாரியம்மன் மதுரை வீரன் பண்டிகை முன்னிட்டு கோடி பிரமாண்ட நாயகி உலகமெல்லாம் காட்சியளிக்கக்கூடிய ரேணுகா பத்தினியின் மனோதாரமாய் விளங்கி வரக்கூடிய சக்தி சக்தி நித்தி நித்தி சாமுண்டி சக்தி சக்தி நித்தி நித்தி சாமுண்டி மாமுண்டி ஆயிட்ட கூடுண்டி மிட்டி ஏமுண்டி ஆயிட்ட ஒயிட்டு அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி மாரியம்மன் மதுரை வீரன் திருவிழாவை பெருவிழாக முன்னிட்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படி சொல்லும் பழமொழிக்கு உதாரணமாக 5, 10, 100 என்று வசூல் செய்து திருவிழா செய்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். நாடகம் வைத்தவர்களும் இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களும் ஆழகுல பக்கம் எல்லாம் அரசு பெற்று வந்து கூத்து பார்க்க வந்தவர்களும் கூத்து பார்க்க வந்துட்டு உறங்குவவர்களும் பாரு எத்தனை பொறித்தோண்டல் எத்தனை பெரியாண்டி திரும்ப உள்ள படுத்திருக்குது. ரெண்டு பெரியாண்டிச்சு முன்னாடி எத்தனை பேரு 2, 4, 5, 6 இது சளிகாலம் சருத்திர காலம் மேல குறுகி பட்டு பாட்டு குறுகி புடிச்சு படுத்து கிடக்குது. அனைவருமே நம் தெருக்குத்தியை கண்டுபிடிக்காக என்ன மனமற்ற பேரும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ சபரீரவாசன் ஐயப்பனை வென்று ராமோதி ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே செவனம்பூ சாமி நாடகம் என்ன நாடகம்? சாமி தப்பா சொல்லாதே. ஒரே ஏத்து வேண்டாம் வேண்டாம் வாயில் விட்டுருவேன். வாயில் விடாத பல்லடிக்கும் கொலையில் விடு பிரிய போகும். அதில் விடுபவனா நான் காவலன். என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம் தெரியவில்லை. அருமையான நாடகம். ஒரு கதை உள்ள நாடகம். ஒரு நீதி கதை. பத்தினி உத்தமி பதிவிரதை காளி நீலி சூளி இப்படி சொல்லக்கூடிய தக்காளி 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 பூண்டு கிலோ 100 சொல்லிட்டு வராரு. அப்படி சொல்லக்கூடிய அம்மன் திசை காளியம்மன் பிறப்பு எப்படிங்க? திசை காளியம்மன் அதாவது 4 திக்குல இருந்து 4 காளி. 4 பக்கம் இருந்து 4 காளியை வருது. ஆமாப்பா மத்தாலகார பொட்டுக்காரர் அந்த சைடுல ஓடி போய் ஒளியுது.
4 திசைக்கு 4 காளி. நாமெல்லாம் எங்க போறோம்? நாம் இங்க ஒரு காளியா வரும், இப்படி ஒரு காளியா வரும், இங்க ஒரு காளியா வரும். பின்னாடி இருந்து காளியா வரும், பொட்டுக்காரமா தாலி எரிச்சு போட்டு வந்துடாது. ஆமா. அதாவது என்ன பண்றது? எல்லா ஊர்லயும் ஒரு காளியை தான் பாத்திருப்பீங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு 4 காளியம்மன் வரும். இந்த நாடகத்தில் சீர்வரும் சுங்கத்தை போல, சினங்கொண்ட வேங்கை போல, காட்டாட்டு வெள்ளம் போல வந்திருக்கிறேன். கபடி கபடி. நீ ஏன் வந்த? வராமே இருந்திருக்கலாம். வந்ததுனால ஒரு சம்பளம் மீதியா சம்பளமா மீதியாவது. ஏன் வந்தேன்னு கேட்டா என்ன சொல்ல, கூத்தாடு தான் வந்தா. அப்படியா? ஆமா. நான் யார் தெரியுமா? காலை கதிரோடு வருதுடா வருதுடா வருதுடா. எனக்கு வந்த பின்னாடி போயிட்டு வர காரு கும்முடு கிடக்கு. என்ன அது? நீ வருதுன்னு என்ன தொட்ட மவன நீ கெட்ட. வேணாம். ஆமா பொழுது அடிச்சுட்டே கிடக்குறாரு. ஏமா கையை எங்க வைக்கிற? யா உட்கார். என்னாச்சு? வீட்டுக்கு போறியா? கோரு வீட்டுக்கா? சாமி இந்த பக்கம் நபரு ஆறு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறியா? அக்கா போவாதுக்கா. நேரத்தில் ஜெகன்மோகன் நிக்குதா? இந்த கூட்டத்தெல்லாம் விட்டுரு. இந்த உக்கரத்தில் ரணகளத்திலும் ஒரு மனிதன் கிருகலமாக இருக்கிறார். யாரு? அந்த யாரு எனக்கு தெரியும். இருவரோ உள்ளே குடுத்து விட்டு தண்ணி வாங்கி குடுத்து விட்டு மலத்தை புடிச்சு படுத்திருக்கும். ஜேசி பேப்பர். நான் நாமக்கல் போனேன், ஜேசி போட்டேன், அரை கோட்டை தாய்த்தி வச்சு படேன்னு அப்படின்னாரு. நீ சாமி சாமியா இருப்ப பக்கத்தால வராது. நான் வெளியே போனா நூல சொம்பி போய் ஏன்னா உருளை தானே போடுறாரு. பயங்கரமா பொடித்தண்டா விடுவாரு. காவலன் என் பெயர். உங்கள் பெயர்? காலை கதிரொளியன் மாலை சூரியனை போல் தகதகா என்று பிராகாசிக்கிறேன். ஆமாங்க. என் பெயர் மன்னன். மன்னன் 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 தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனுக்கு என் கையில் யார் நினைக்கிறீங்க? அடிப்பா அடிப்பா. நான் ஆறு என் கையில் இருக்கும் ஆயுதம். என் கையில் இருக்கும் ஆயுதம். ஆயுதம் ஆயுதத்தால் உன் உடலை ருசுபாட்டு விடுவேன். வேண்டவே வேண்டாம். நான் ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். நாங்களே ஏழப்பா. இது என்னது? சூரியகத்தி. இது சூரியகத்தி இல்ல, பூதகத்தி. காவலன் சாமி, அப்படி என் பெயர் தேவேந்திர மன்னனாக நீங்கள் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை ஓயங்கம்மா ஆறு
ஏண்டா ஒரு அப்பா யாரு அம்மா யாரு ஒரு மரியாதை இல்ல மதிப்பு இல்ல ஓயாவம்மானா இது என்ன கடத்தல போறோமா? ஏன் உங்களை பெற்றெடுத்தார்களே தாயார் தந்தையார் யாருங்க? தாய். தாய். என் அன்னைய ஒரு ஆலயம். என்ன பண்றாங்க? யாரு? யாராவது எந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு போறாங்கன்னா குழந்தை பாரு, குழந்தை தூக்கிட்டு பாரு. ஐயோ குழந்தைய கடத்திட்டு போகுது அந்த அக்கா. ஐயோ குழந்தைய கடத்திட்டு போகுது. ஐயோ கூச்சுது. அட குழந்தை அவங்களுதா? இல்ல இல்ல ஏன் சாமி இருங்க நான் சொல்லி போடுறேங்க. அவங்க ஊருங்க, அவங்க மாரியா நோம்பி, அவங்க வரிவட்டை வச்சு அவங்க சாமிக்கு கோயிலில் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூத்து பார்க்கணும்னு நினைச்சா கூத்து பார்ப்பாங்க, வீட்டுக்கு போறோம்னு நினைச்சா வீட்டுக்கு போவாங்க. நீ எதுக்கு வந்த? கூத்தாட கொலாய் மூணு கூத்து அடிப்பட்டு ஏண்டா ஏடா 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 கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கூத்துறாங்க. மாயூர் வச்சு வடக்கோடதுல சப்போத்துற முடியா? சப்போத்துற அல்லனா அல்லனே தான். கவலா சாமி என் தாய் தந்தை யாருங்க? யாரு தெரியுமா? ஒட்டே என்ன மொத்தமாக சுபதே பாகுடு வெட்டமாக தம்பி ஓய் వచ్చేతయ్యో వచ్చేతమ్మ వచ్చి నారాయణకు మొట్టమొదటి వాళ్ళ చిన్న తమ్మి మొగరు చుట్టూ ஏன் இந்த முகருக்கு என்ன குறைச்சல்? இல்ல நல்லதானே கவலா சாமி என் பாலோடு வண்ணமாக என்னை பொழுதொரு வேணியாக வேணியாக வாடா மகனே ஆகா இந்த வருகாலத்து இளவரசா இளவரசா வீரனே வீரனே வீர புருஷோத்தமனே ஆமாங்க வீர வீர புருஷனுக்கம்மானே ஏ பெரிய தம்பி யாரு பெரிய தம்பியா பெரிய தம்பி பிளாட் ஏ பெரியவனே அச்சா தாரி கூப்பிடு
நேரம் போச்சு. மணி அடடா இன்னும் மதுரை பேர் வீட்டுக்கு போகலையா? இல்ல போவாங்க நேரம் இருக்குது. சாமி மட்டும் தான் போகிறேன். அப்படியா? ஆமா கோழி எப்படி கொடுத்தீங்க? இல்ல கமலா சாமி என் தந்தையார் யா ரிஷிக்கெல்லாம் அதிபதி. ஆமா ரிஷிக்கெல்லாம் அதிபதி ராஜரிஷி, ஆமா. தேவரிஷி, ஆ. பிரம்மரிஷி, ஆ. தேவரிஷி ஆ. இப்படி சொல்லக்கூடிய ஆ. ரிஷிக்கதி அதிபதியாய் விளங்கி வரக்கூடிய கூடிய காசிப்ப மகாமுனிவர். ஏன் சாமி ஆ. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னப்பா சந்தேகம்? ஏங்க இந்த காலத்துல ஆ. பேர் எப்படி எப்படியோ வைக்கிறாங்க. ஆ. அப்படி இருக்கும்போது ஆ. உங்க அப்பா அந்த காலத்துல ஏன் சாமி இப்படி பேர் வச்சிருக்காங்க? என்ன பெயர்ப்பா? நான் பொன்னரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆ. ஐயாறு 20 அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், அடடடடடா. பச்சரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆ. புழுங்குன அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படி. அவ்வளவு ஏன் ஆ. டோர் அரிசி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆ. இது என்ன காசப்பரிசி? ஆட்சி பரிசியா அரிசி பரிசியா? சிப்பு மூட்டை எவ்வளவு? ஏன்டா நான் காசிப்ப ரிஷி என்கிறேன், நீ காசிப்ப அரிசி சாமி என்கிறாய். சாமி சாமி, அது மட்டும் இருக்கா சாமி? உங்களுக்கு லெப்டுக்காம எங்க விழுவுது? தையல் ஒன்று பெருக்கிங்க. வேண்டாம் தையல் போட்டுட்டு வேண்டாம். கமலா இது என்ன தப்பா கேட்டேன்? நீங்க தானே காசப்பரிசி அரிசிங்கிறீங்க. ரிஷி, ரிஷி என்றால் அதாவது முனிவர்கள். ஓ ரிஷி என்றால் முனிவர். பிராமணர்கள். ஆஹா ரிஷி என்றால் முனிவர். முனிவர். சரிங்க. கல்யாணம் அதாவது ஆ. கவிச்சு பழங்க மாட்டாங்க. ஆஹா. கவிச்சு கவிச்சு கவுச்சி பண்ண மாட்டாங்களா? அது என்ன கவுச்சி? கறி குழம்பு, ஆ. மாமிசம் ஆ. சாப்பிட மாட்டாங்க. யாரும் இல்லப்பா. அவா ஆறு ரிஷிகளா? நாங்களும் சாப்பிட மாட்டோம். நீ சாப்பிட மாட்டேன். நாங்க மாமிசம் என்பதே உண்ண மாட்டோம். அப்புறம் ஏன் பெரியமல்ல பண்டிகை அரைக்கில வாங்கி தின்னு காசு கொடுக்காம ஓடி வந்த? என் மானத்தை வாங்குகிறான். அது நானே இல்லை, ஆ. என் தம்பி அங்கிமங்கி. அங்கி மங்கி. சரி இருக்கட்டும். தங்கி மங்கி. ஆ. சரி தங்களுடைய தந்தையார் பெயரோ ஆ. காசியப்ப ரிஷி. என் தாய் ஆ. அதிடா. எதிர அதிடா. எதிர ஓய். ஏ அதிடா. எதிர ஏ அதிடா. எதிர முட்டியா? எதிர ஏ அதிடா. எதிர நான் அதிடா. என் தாய் பெயர் அதிதிதி. ஓய் அதிடா. ஏங்க அப்பா பேர் காசியப்ப ரிஷி மகாமுனிவர். ஆ. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆ. அம்மா ஊரு அதி அதிடா. எதிர முட்டியா? எதிர ஏய், நூற்றுக்குதி. ஓய் நூத்துக்குதில குறுக்குதி. ஏய், கிறுக்குக்குதி. ஓய். ஐயா, அம்மா அது. எதி அவன் ஓய் அதிதேவி. ஓ அம்மா அது தேவி. ஆ, அப்படி சொல்லு சாமி. மொட்டையா அது எதினு எது எதுன்னு தான் நான் கேட்பேன். அதிதேவிக்கும் அதிதேவிக்கும் காசிப்ப மகாரிஷிக்கும் ஆ. நான் மகனாக பிறந்து என் லோகம் பூலோகமா விண்ணுலோகமா இந்த லோகத்துக்கு நான் அதிபதி. எந்த லோகம்? அடாடாடாடா. ஆண்டா, ஆமாண்டா. நான் இருக்கும் இருப்பிடம் நாளை கொலை கலந்த வங்கமோகன் நீராடும் புண்ணிய தாந்த என் புண்ணிய பூமி. புண்ணிய பூமி. என் புண்ணிய பூமி. புண்ணிய பூமி. திருத்தங்கோடு பழைய பஸ் ஸ்டாண்டு. நாடு அது நாடு அதை நாடாவிட்டால் ஓ சுடுகாடு. நான் அழுதேசவாதி.
பெரிய கருப்பு அண்ணா, ஏன் சந்தேகம்னா? 10 மணில இருந்து நம்ம ஆடுறோம். 10 மணில இருந்து நீயும் அடிக்கிற. சின்ன தம்பி ஓ, பெரிய தம்பி என்ன சொல்ற? அடிச்சிட்டு இருந்தியானா இவ்வளவு நேரம்? இந்த கையை எங்க வச்சிருந்த? இல்ல, இந்த கையை வச்சிருந்த இடத்த சொன்னீங்கன்னா கொண்டு போய் என் வாயை வைக்கலாம்னு இருக்கிறேன். சத்தியமா வைப்பேன். என் பாட்டிய பொச்சில வச்சிருந்தேன். அங்கேயே வச்சுக்கோ நீ போ. சாமி, தங்களுடைய பெயர் தேவேந்திர மன்னன். தந்தையாரோ காசியப்ப ரிஷி மகாமுனிவர். அதிதேவி திதி தேவிக்கு பிறந்தீங்க. உனக்கும் இருக்கிறது. எனக்கும் இருக்குது. என்னது? வயிற்று சோத்தான திங்கர் பியத்திங்க. நானும் கேப்ப சுருக்கு சுருக்கு. தங்களுடைய நாடு நாடு என் நாடு அமராவதி. ஐயோ, பொன்னுலோகம், ஆமாமா, தெய்வலோகம். ஐயோ, இப்படி சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதி. தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய. ஏண்டா வீட்டுக்கு போறாங்க? ஏண்டா வீட்டுக்கு போறாங்க? அவங்க போக மாட்டாங்க சாமி, வருவாங்க சாமி. எனக்கு தெரியும், வரமாட்டாங்க. வருவாங்க வரமாட்டாங்களா? வருவாங்க. வா, போயிட்டு காவலன். ஓய், அப்படி பொன்னுலோகம், தெய்வலோகம், அமராவதி ஆண்டு வந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதா? கல்யாணம் ஆயிடுச்சா? கண்ணாட்டி திருமணம் முடிஞ்சதா? என் தேவியா கட்டான கட்டழகி. ஐயோ, என் கண்ணுக்கேத்த ரஞ்சிதம். ஐயோ, கொண்டாட்டி நினைச்சதே எனக்கு பக்குன்னு இருக்குது. இல்லைங்க, சொல்றேங்க, அவள அழகான மனைவி. அவள் கண்ணு மட்டும்தான் கருப்பு. கண்ணு கருப்பு, மீது எல்லாம் கண்ணு கருப்பாமா. இதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு பொண்ணாடியே போதும். என் மனைவி யார் தெரியுமா? என் மனைவியால் இந்திராணி. இந்த ராணியை திருமணம் செய்து உள்ள வாழ்க்கையில் ஈடுபட்டு சித்திரசேனன் தெய்வானை மந்திரவாளி சொல்லக்கூடிய 3 மக்களை பெற்றெடுத்து மாதத்தில் ஒரு நாள், வருடத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை புனிதமலை பூக்கும் நன்னாளிலே நான் தேவர் சபை அமைப்பது வழக்கம். இன்றைய தினம் தேவாதி தேவருக்கு நிர்படிக்கிறேன். என் மனைவியாகப்பட்ட இந்திராணி அழைத்து வா சபாசபடி. கேளுங்கள் சபையோர்களே, தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாக விளங்கக்கூடிய இந்திராணியை அழைக்க இந்திராணி சபைக்கு வரும் விதம் காண்க.